முதற் பிள்ளையாரோட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வேணியின் எண்ணங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலை பற்றிய டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோவிலோட டைமிங் என்ன, எங்கே இருக்குது, எப்படி வரணும், ஸோ இதில் என்னென்னலாம் சிறப்பு அம்சம் இருக்குது, இது என்ன ஸ்பெஷலான கோவில், ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுவேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்குது. டுவர்ட்ஸ் நீங்கள் திருத்தணி இல்லைனா வேலூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா ஏகாம்பரநாதர் கோவிலை தாண்டி தான் நீங்கள் உள்ளே போகணும். அதர்வைஸ் நீங்கள் சென்னை, பூந்தமல்லி இல்லைனா இந்த சைடு மதுரை அந்த மாதிரி பக்கம் இருந்து வந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து கோவிலுக்கு வரா மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து நிறைய ஆட்டோவுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கேட்டிங்கனாலே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி சொல்லுவாங்க ஏகாம்பரநாதர் கோவில். உடனே அந்த ஆட்டோ கோவிலோட வாசல்லே நிறுத்துவாங்க. ஸோ இதுதான் ரூட். ஸோ டைமிங் என்ன அப்படின்னா மார்னிங் 6 o'clock இருந்து ஆஃப்டர்நூன் 1:30 வரையும் இந்த கோவில். தென் ஈவினிங் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு 8 மணி வரையும் இந்த கோயில் ஓப்பனில் இருக்கும். இது ஃபெஸ்டிவல் டைமில் இந்த இது சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கோவில். ஸோ இந்த கோவிலோட தல வரலாறுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே மூலவர் யார் இருக்காங்க அப்படின்னா சிவபெருமான். சிவபெருமான் மண்ணால் செஞ்ச சிவபெருமான். அதுக்கு ஒரு புராண வரலாறு இருக்குது. ஸோ என்ன புராண வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாயத்தில் சிவபெருமான் யோகத்தில் இருக்கும்போது பார்வதி தேவி விளையாட்டாக போய் அவங்க கண்ணை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த சமயம் சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஸோ அப்போ உலகமும் இருண்டு போகுது சிவபெருமான் கண்ணை மூடுறதுனால. ஸோ உடனே சிவபெருமான் கோபமாட்டு அவரோட நெத்தி கண்ணை ஓப்பன் பண்ணி உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குறார். ஸோ அதனால் என்ன பண்ணுறார் சிவபெருமான் கோபமாக அவங்கள நீ போயிடு பூலோகத்துக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க பூலோகத்துக்கு சிவனை நோக்கி தவம் இருக்கிறாங்க. ஸோ அந்த தவம் எப்படி இருக்காங்க அப்படின்னா சிவபெருமானை ஒரு லிங்கமாக தன் கையாலே மண்ணால் செய்கிறாங்க. மண்ணால் அந்த சிவபெருமானை செஞ்சு அந்த பூஜிச்சு வணங்க வராங்க. அந்த சமயத்தில் சிவபெருமான் அவங்களோட அந்த இதுவை டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களோட மன வலிமையை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு வெள்ளத்தை உருவாக்குறாங்க. ஸோ அப்போ அந்த வெள்ளத்தை பார்த்த பார்வதி தேவி ஐயோ நம்மளோட மண்ணால் செஞ்ச சிவலிங்கம் கரைஞ்சி போயிடுமே அப்படின்றதுக்காக ஓடி போய் அந்த சிவலிங்கத்தை கட்டி அணைச்சிக்கிறாங்க. ஸோ கட்டி அணைச்சிக்கிட்டதுனால இந்த கோவில் தழுவ குடைந்த நாதர் அப்படின்ற ஒரு பெயருமே இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இங்கே மூலவர் மண்ணால் செஞ்ச இதுதான் இருக்குது, சிவலிங்கம் தான் இருக்குது. அதனால் மூலவருக்கு எப்பவுமே அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. தென் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சிவன் கோயில்னால் கண்டிப்பாக தாயாரோட சன்னதி இருக்கும், அம்மனோட சன்னதி இருக்கும். பட் ஆனால் இங்கே மட்டும் தாயாரோட சன்னதி இருக்காது. வெறும் சிவன் சன்னதி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவர் கோபமாக இருந்தார்ல, அதனால் அவர் மட்டும்தான் இருப்பார். தாயார் இந்த கோவிலில் இருக்க மாட்டாங்க. மூலவர் சுயம்பு. ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா பிருத்திவி லிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. பிருத்திவி மீனிங் என்ன அப்படின்னா மண்ணால் உருவான சிவலிங்கம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது முக்தி தலங்கள் 7 இருக்குல்ல, அதில் இதுவும் ஒன் ஆஃப் த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 பூதங்களில் முதல் தலமான மண், நிலத்தோட கடவுள் தான் இங்கே சிவபெருமான் மண்ணால் செஞ்சதுனால இது நிலத்தோட கடவுளாக வந்திருக்காங்க. தாயாரோட பேர் என்ன அப்படின்னா ஏகவார் குழலி காமாட்சி அம்மன். ஸோ அதுக்கு தான் தனியாக காமாட்சி அம்மன் கோவில்னே தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தலம் தேவார பாடல், திருவாச பாடல், ஸோ இந்த மாதிரி நிறைய பாட்டெலாம் இந்த கோவிலில் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் அண்ட் தென் ரொம்ப சமயத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோவிலாகவும் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் கோவிலோட ஆர்கிடெக்சர். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா நிறைய மன்னர்களால் இந்த கோவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. ஸோ ஸ்டார்டிங்கில் சிவபெருமான் ஒரு சின்ன லிங்கமாக தான் இருந்தார், எந்த கோவிலும் கிடையாது. பட் அப்புறமா வந்த மன்னர்கள், அங்கே இருந்த பீப்புள்ஸு, ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோவிலை டெவலப் பண்ணி ஸோ இப்போ பிரம்மாண்டத்தின் ஒரு அங்கமாக இந்த கோவில் அழகாக காஞ்சியோட நடுப்பகுதியில் அழகாக பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாகவும் மன அமைதியாகவும் இருக்கும். ஸோ இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா 1000 கால் மண்டபம். ஃபுல் 1000 தூண்கள் வச்ச ஒரு மண்டபம் இருக்கும். அது ரொம்ப
ரொம்ப அழகாக இருக்கும். முன்னாடி அந்த மண்டபத்தை வந்து நம்ம பீப்புள்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து அனுமதி கிடையாது. பட் இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ணி அதை கொஞ்சம் ரினோவேட் பண்ணதுனால அலோவ் பண்ணுறாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சூப்பராக அந்த தூண் ஒரு அந்த தூண்லேயுமே வந்து அவங்க செதுக்கி வச்சுருக்க அந்த சிலை, அதில் இருக்கிற அனிமல்ஸாக இருக்கட்டும், அம்மனாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப அழகழகான சிலையாக இருக்கும். நமக்கு பார்த்துருக்கவே மாட்டோம் நிறைய சிலை அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக ஒரு அமைதியாக டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சரோட அந்த சிற்பங்கள்லாம் இருக்கிறது பார்க்கவே வந்து அவ்வளோ அமைதியாக இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். வெயில் வந்து அப்படி அடிக்கும் வெளியே. பட் அந்த மண்டபத்துக்குள்ளேயும் கோவிலுக்குள்ளேயும் போனோம் அப்படின்னா வந்து ஏசி ரூம் மாதிரி அந்த அளவுக்கு நல்ல சில்னஸ் இருக்கும். ஃபுல்லாக கருங்கல் அப்படின்னா அந்த சில்னஸ் வந்து பயங்கரமாக வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப 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 அமைதியான கோவில். அண்ட் தென் வந்து நீங்களும் போனீங்கன்னா வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். அதை நீங்களே ஃபீல் பண்ணிவிட்டு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு அமைதியாகவும் அழகாகவும் கண்ணுக்கு வந்து ஒரு விருந்தாகவும் இருக்கிற ஒரு கோவில் தான் அந்த கோவில். ஸோ நீங்களும் வந்து டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து வாங்க. மஸ்ட்டு விசிட் பண்ண வேண்டிய ஒரு கோவில். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து கண்டிப்பாக காட்டுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது, ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் இருக்குது அப்படின்னு வந்து அவங்களுக்கும் வந்து தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு கோவில். ஸோ இந்த கோவில் வந்து யார் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னா வந்து பல்லவர்கள், சோழர்கள் அண்ட் தென் விஜயநகர பேரரசு. ஸோ இப்போ வெளியே இருக்கிற அந்த ராஜகோபுரம் வந்து கிட்டத்தட்ட வந்து 59 மீட்டர் வந்து இருக்கும். ஸோ 194 அடி. ஸோ இந்தியாவிலேயே வந்து ஒரு பெரிய கோபுரத்தில் ஸோ இந்த கோபுரமும் ஒன்றா வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு பிடிச்ச என்ன அப்படின்னா வந்து கோவிலில் ஒரு மொட்டை மாடியை நான் பார்த்தது ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலில் தான். ஸோ அவ்வளோ அழகாக அந்த 1000 கால் மண்டபத்துக்கு மேலே வந்து பெரிய ஸ்டெப்ஸ்லாம் வச்சு மேலே போகணும் அப்படின்னா வந்து ஒரு பெரிய மொட்டை மாடி மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். நல்ல காற்று. அண்ட் தென் வந்து சுற்றி கோவிலோட எல்லா அழகுமே வந்து நம்மளால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட கோவில் வந்து 21 ஏக்கர். ஸோ அது 21 ஏக்கரையுமே அது மேலே நின்று நம்ம எல்லாமே பார்க்க முடியும். அண்ட் தென் வந்து கோபுரங்களுமே வந்து சூப்பராக தெரியும். அண்ட் தென் மேலே வந்து ஒரு குட்டி மண்டபம் மாதிரி, ஸோ என்ன மணவரைன்னு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருமே இருக்குது. அங்கேயுமே குட்டி குட்டி சிற்பங்கள் வந்து அழகாக செதுக்கி இருப்பாங்க. பட் அது வந்து கொஞ்சம் ஃபேடானதுனால நம்மளுக்கு சரியாக தெரியல. பட் அதுவுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ கோவிலுக்கு பின்னாடியுமே வந்து நிறைய பிளேசஸ் வந்து இருக்குது. பட் நாங்களுமே இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம். இத்தனை வருஷமாக இருந்துமே அந்த அளவுக்கு அழகான ஒரு கோவில். அண்ட் தென் வந்து இதுவுமே வந்து ஒரு ராஜகோபுரம் தான். ஸோ இந்த ராஜகோபுரமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து 1000 கால் மண்டபத்துக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற ராஜகோபுரம். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப அழகாக நிறைய அந்த யுனிக்கான சிலையெல்லாம் வந்து வச்சு சூப்பராக வந்திருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து சிவபெருமான் வந்து மரத்தடியில் வந்து தவம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கும். இதுதான் வந்து மூலவர் சிவபெருமான். ஸோ இந்த வந்து கோவிலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வந்து தலவிருட்சம். கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு வந்து முன்னாடி உள்ளது. பார்வதி தேவி வந்து தவம் இருந்தாங்கல்ல, ஸோ அப்போது இந்த மரத்தோட பேர் வந்து மேங்கோ ட்ரீ. ஸோ அந்த மரத்துக்கு கீழே தான் அவங்க வந்து தவம் இருந்து சிவபெருமானை வந்து செஞ்சாங்க. அதனால தான் இந்த கோவிலோட தலவிருட்சமாக வந்து மாமரம் இருக்குது. அது வந்து 3500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ வந்து 2000 அந்த சம்திங்கில் வந்து அந்த மரம் வந்து கொஞ்சம் ஃபேடாகி கொஞ்சம் இதுவாகிற டைமில் அதிலேருந்து டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடில் டிஷ்யூவை வந்து எடுத்து இப்போ வந்து புதுசாக உருவாக்கி இப்போ வச்சுருக்கிற இது வந்து அந்த பழைய மரத்தோட குட்டி பிளான்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மரமும். ஸோ இது வந்து இன்னொரு ஸ்பெஷல் இந்த கோவிலில். அண்ட் தென் வந்து ராஜகோபுரம். ஸோ ராஜகோபுரத்தை நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக வந்து ரொம்ப தலையை வந்து பெண்ட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸுமே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் வந்து கட்டப்பட்டதான் இந்த ராஜகோபுரம். ஸோ அதுக்குன்னு வரலாறு கல்வெட்டுக்கள் சில இருக்கதான் வந்து சொல்கிறாங்க. தென் வந்து நெக்ஸ்ட் அங்கேருந்து அப்படியே உள்ளே வந்தோன்னா ராஜகோபுரத்தை கடந்து நம்ம பார்க்குற மண்டபம் வந்து இந்த மண்டபம் தான். ஸோ இந்த மண்டபமும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், யூனிக்காக இருக்கும். நம்ம எப்போவுமே தூணில் தான் வந்து டிசைன்ஸை பார்த்துருவோம். பட் ஆனால் இதோட மேலே அந்த வால்லையுமே வந்து என்ன இருக்கும், அழகான அந்த டிசைன்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அந்த ஒரு இதுக்குள்ளே ஒரு இது இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஓட்டெல்லாம் வச்சு, ஸோ அதுவுமே வந்து ஒரு டிசைனாக. இது ஃபுல்லாகவே கல் அந்த காலத்துலேயே வந்து அந்த கல் இந்த மாதிரி ஒரு டிசைன்லாம் வந்து செதுக்கி சூப்பராக வந்து வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நந்தி வந்து ரொம்ப அழகான நந்தி சிவபெருமானுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அதுவுமே பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அந்த இங்கே பெஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து ஃபுல்லாக அந்த தூண்கள் தான். எந்த பக்கம் பார்த்தாலும் தூண் பார்க்க முடியும்.
ஒவ்வொரு தூணுமே ஒவ்வொரு வித்தியாசமாக ஒவ்வொரு சிலையோடு இருக்கும். பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து இந்த கோயிலில் நிறைய புறா இருக்கும், எப்பவுமே இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு நேரில் பார்க்க எப்படி வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நேரில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்க தோணிகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து கருவறையை பேக் சைடில் இருக்கிறது. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி அழகழகாக கிறுக்கி வச்சுருப்பாங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கேட்டுக்குது என்னென்னா, இந்த மாதிரி தயவு செஞ்சு கிறுக்காதீங்க. கோயிலை வந்து ரொம்ப இந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தது. பட் ஆனால் வந்து ஒரு 1 மந்த் கூட இன்னும் முழுசாக முடியல, அதுக்குள்ளே இந்த மாதிரி கிறுக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு துணூரை வந்து கொட்டுறதுக்கு ஒரு பிளேஸ் வச்சுருப்பாங்க, ஒரு அந்த பவுல் வச்சுருப்பாங்க, அதில் போடுங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. இது வந்து 63 நாயன்மார்கள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எப்போ அப்படின்னா வந்து திருவிழா டைமில் வந்து 63 நாயன்மார்கள் அப்படியே லைனாக வருவாங்க. அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களும் வந்தீங்கன்னா திருவிழா டைமில் வாங்க, கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் தென் வந்து மேலே வந்து சீலிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து ஓல் வந்து வச்சுருப்பாங்க. எதுக்காகனா வென்டிலேஷனுக்காகவும் அண்ட் தென் வந்து லைட் வந்து உள்ளே வர்றதுக்காகவும். ஸோ இவங்க வந்து துவார பாலகர்கள். இவங்களை கடந்து தான் மூலவரை பார்க்க வந்து போனோம். மூலவரில் வந்து ஃபோட்டோ எடுக்க இது கிடையாது. ஸோ அதனால் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்மளோட இந்த வெளியே இருக்கிற பிரகாரம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். சீலிங்லாம் வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கும். அதனால் பார்க்கவே இந்த இடம் ரொம்ப பிரம்மாண்டத்தின் ஒரு உச்சமாக இருக்கும். நீங்களும் வந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டுமே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு பழைய பாட்டு தான், பழைய பாட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 90s அந்த மாதிரி. ஸோ அவங்களோட ஆனுவல் டேயில் வந்து கண்டிப்பாக இந்த சாங் இல்லாமல் ஆனுவல் டேவே கம்ப்ளீட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாங் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் இந்த கோவிலில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பட்டினத்தார் பாடல்கள் வந்து ஒரு பாட்டு வந்து எழுதியிருப்பார். ஸோ இந்த கோவிலில் என்ன பாட்டு அப்படின்னா வந்து கல்லா பிழையும் கருதா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனி. ஸோ இது வந்து பெரிய பாட்டு. நான் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்னு 2 மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து தலவிருட்சமே. ஸோ தலவிருட்சமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கேயுமே வந்து ஒரு அம்மன் இருப்பாங்க, அதை தாயார் இருப்பாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா அங்கே உள்ளே போய் தாயாரை பார்த்துட்டு வாங்க. ஸோ இது வந்து அவுட்டரில் இருக்கிற அந்த இதுதான். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இதுவுமே வந்து எவ்வளோ அழகாக யூனிக்காக குதிரை. அண்ட் தென் வந்து குதிரையே ஒரு சைடு குதிரையாக இருக்கும், ஒரு சைடு வந்து எட்டி பார்க்குற மாதிரி தெரிவாங்க யாரோ பின்னாடி உட்காந்துட்டு. அந்த சைடு பார்த்தா அவங்களே வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சரில் தெரியும். ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வாகனங்கள், திருவிழா டைமில் வந்து சாமியை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாகனங்கள். இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வரதா இருந்தால் மேபி உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா வந்து பங்குனி உத்திர திருக்கல்யாண பெருவிழா சமயத்தில் அந்த ஒரு 10 to 12 days நடக்கும். அப்போ வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தென் இன்னொரு ஹைலைட் என்னென்னா வந்து இந்த தூண்கள். ஸோ அந்த தூண்களில் இருக்க அந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸு. ஸோ இந்த சைடுமே அந்த பாட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. என்ன பாட்டுன்னு தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து லைட்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க. அண்ட் தென் வந்து சுற்றி சிவபெருமான பிரகாரத்தை சுற்றி இந்த மாதிரி 108 சிவலிங்கங்கள் இருக்கும். இதுவும் இந்த டிஃப்ரெண்ட்டான சிவலிங்கங்களாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கவே சிவபெருமானும் அவ்வளோ க்யூட்டாகவும் ரொம்ப செம்மையாக இருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்தால் வந்து இதை வந்து மஸ்ட்டாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து பேக் சைடு. ஸோ இதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த தலவிருட்சம்குள்ளே வந்து ஒரு அம்மன் இருப்பாங்க. அண்ட் தென் வந்து அங்கேயே வந்து அந்த மரத்தை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ எப்போ இருந்தது, யாரால் வந்து அந்த மரம் திரும்ப வந்து இது பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு கோவில். தென் வந்து 1000 கால் மண்டபம். ஸோ இது வந்து யார் காலத்தில் கட்டப்பட்டதுன்னா, இதுவுமே வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் வந்து கட்டப்பட்டது தான் வந்து இந்த 1000 கால் மண்டபம். ஸோ இன்னொரு ஒரு குட்டி ஸ்டோரியும் வந்து கோயிலுக்கு இருக்குது. சுந்தரமூர்த்தி நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சிவபெருமானோட பக்தர். ஸோ அவங்க வந்து சங்கிலி நாயனார் அப்படின்றவங்கள வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு, அப்போ கல்யாணம் பண்ணும்போது சொல்கிறாங்களாம், நான் வந்து உன்னை பிரிய மாட்டேன், சிவபெருமானோட சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி அவங்க இருக்காங்க. தென் வந்து ஒரு சமயத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அவங்கள பிரிஞ்சு வந்து வெளியே வந்துடுறார். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்தது, நம்மளை சாட்சியாக வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஏன் இவர் பிரிஞ்சு போகிறாரு அப்படின்னு. அப்போ என்ன பண்ணார், அவரோட இடது கண்ணை வந்து அவர் வந்து குருடாக்கிறார். ஸோ அந்த இடது கண் வந்து குருடாயிட்டு, ஸோ அவர் வந்து இங்கே காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் பாடல்கள் பாடி திரும்பவும் அந்த கண்ணை வந்து
பெற்றதா ஒரு வரலாறு வந்து இந்த கோவிலில் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான கோவில், வேண்டியதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே நடக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த கோயிலில் நடக்கிற நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இந்த கோவிலில் நடக்கும். பட் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் என்ன அப்படின்னா வந்து பங்குனி உத்திர திருக்கல்யாண பெருவிழா. ஸோ அது ரொம்ப சூப்பராக நடக்கும். ஒரு 10 days நடக்கும். கொடியேற்றத்தில் ஸ்டார்ட் பண்ணி எண்டு வந்து திருக்கல்யாணம் அண்ட் தீர்த்தவாரியில் முடியும். ஸோ இதில் வந்து அந்த 63 நாயன்மார்கள் வந்து திருவீதி உலா, தென் வந்து வெள்ளி தேரோட்டம், தென் வந்து கட்டத்தேர், இப்போ வந்து தங்கத்தேருமே வந்திருக்கு. மோஸ்ட்லி எல்லா கோவிலுமே கல்யாணன்றது வந்து மார்னிங் டைம்லேயோ இல்லைனா வந்து ஆஃப்டர்நூனு ஈவினிங் நடக்கும். பட் இந்த கல்யாணத்தில் வந்து ஏர்லி மார்னிங் 1 மணிலேருந்து 3 மணி வரையும் நடக்கும். அது வந்து ஒரு ரொம்பவே விசேஷமானது இந்த கோவிலில். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வருஷம் திருவிழா லாஸ்ட் 3 வருஷம் நடக்காமல் இருந்து இந்த வருஷம் நடக்க போகுது. கண்டிப்பாக வந்து மார்ச் ஒரு 20க்கு மேலே நடக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அஃபிஷியல் டேட் அனௌன்ஸ் பண்ணலை. உங்களுக்கும் முடிஞ்சுது அப்படின்னா வந்து இந்த சமயத்தில் வாங்க. இந்த கோவில் நார்மலாகவே பிரம்மாண்டமாக இருக்கும். திருவிழா சமயத்தில் பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே கோவிலில். கண்டிப்பாக வந்தீங்கன்னா வந்து இந்த சமயத்தில் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். சிவபெருமானும் ரொம்ப அமைதியாகவும் இருப்பார். ஸோ அமைதியான சிவபெருமானோட அமைதியான ஒரு என்விரான்மெண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்கும். தென் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்குமே வந்து ஹாப்பியாக வந்திருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்கள வந்து இந்த கோவிலோட எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.